வணக்கம் நண்பர்களே. மை வி3 ஆர்ட்ஸில் 71 டைரக்டர்களுக்கு நாளைக்கு பெயில் விசாரணை கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறையா பேர் சில பேருக்கு பெயில் கிடச்சிருக்கு, சில பேர் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்கன்னு சொன்னீங்க. அது எல்லாமே முற்றிலும் ஒரு பொய்யான தகவல் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே நான் சொல்லிட்டேன். அதை யாரும் நீங்கள் நம்பிக்கிட்டு இருக்க வேண்டாம். சார் நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 3 விதமான முக்கிய அப்டேட் இருக்குது. அதை இந்த வீடியோவில் சொல்லிடுறேன். அநேகமாக நாளைக்கு சொல்லலாம் அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். சரி, அதுக்கான பொறுமை பத்தலை அப்படிங்கிறப்ப இப்போயே நம்ம சொல்லி முடிச்சிடலாம்ன்றதுக்காக தான் இந்த 3 அப்டேட்டையும் சொல்கிறேன். ஃபஸ்ட் அப்டேட் பார்த்திங்கன்னா நமக்கு நாளைக்கு விசாரணை கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இதில் கிடைக்கிறதுக்கு 90% நமக்கு வாய்ப்பு இருக்குது. சரியோ தப்போ யாரும் ஆர்வத்தை வளர்த்துக்க வேண்டாம். ஏன்னா ஆர்வத்தை நம்ம வளர்த்துக்கிட்டு நாளைக்கு பெரும் எதிர்பார்ப்போடு இருந்து அது வேறு மாதிரி முடிஞ்சிச்சுன்னா நமக்கு ரொம்ப மன கஷ்டத்தை கொடுத்துரும். அதனால் யாரும் பெருசாக எதிர்பார்க்க வேண்டாம். ஒரு வேளை நல்லதாக நடந்துச்சுன்னா நமக்கு கடவுளுடைய அனுகிரகம் இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சிக்க வேண்டியதான். இந்த தகவல் எல்லாத்தையுமே வழக்கம் போல் நம்ம டெலகிராம் சேனல்லையும் வாட்ஸ்அப் சேனல்லையும் முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் யார் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா இந்த வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சார் நண்பர்களே, 2வது அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்டிக்கு தளர்வு கிடச்சிருந்துச்சு அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். அது திங்கட்கிழமை காலையில் 10:30க்கு கையெழுத்து போடுறதா சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதுலேயும் சில மாறுதல் பண்ணி வேறு ஒரு கிழமையில் கையெழுத்து போட சொல்லி அதுக்கான கால அவகாசம் முடிஞ்சிருச்சு. ஒரு குறிப்பிட்ட கால அவகாசம் கொடுத்துருந்தாங்க, அதுவும் முடிஞ்சிருச்சு. அதனால் திரும்ப இவங்க எதுவும் அப்ளை பண்ணாமல் இருக்காங்க. எதுக்காகனா, ஒரு வேளை இந்த டைரக்டர்களுடைய பெயில் என்ன நிலவரத்தில் வருது அப்படிங்கிறத பார்த்துட்டு 2வது நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக கூட காத்திருக்கலாம். அந்த தளர்வு சம்பந்தமான என்ன மாற்றம் நடந்துச்சு அப்படிங்கிறது வெளியில் யாருக்குமே தெரியாது. அதை நான் முழுமையாகவும் சொல்ல விரும்பலை. ஏன்னா அந்த தளர்வு கொடுக்கப்பட்டு அதுக்கான கால அவகாசமும் முடிஞ்சிருச்சு. இனி மேலும் ஏதாவது தளர்வுக்கு அவர் விண்ணப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை இந்த டைரக்டர்களோட பெயில் கிடச்சிச்சின்னா அதை முழுமையாக கூட நீக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குன்னு கூட அவங்க வெயிட் பண்ணிகிட்டு இருக்கலாம். இது 2வது அப்டேட்டு. 3வது அப்டேட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு பெயில் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஒருவேளை கால சூழ்நிலைகள் காரணமாக ஏதாவது தள்ளி போச்சுன்னா, அதாவது நேரமின்மை காரணமாக கூட தள்ளி போகலாம். இல்லை வேறு ஏதாவது இயற்கையாக கூட சில சம்பவங்கள் தள்ளி போகலாம். அது பல காரணம் இருக்குது. ஏற்கனவே அந்த மாதிரி தள்ளி போச்சு. எதுக்காக நாளைக்கு உறுதியாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறேன்னா, இது வரைக்கும் நம்ம நிறுவனத்தில் எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டுமே பதிவாகலை. ஆரம்பத்தில் பதிவு வந்திருந்தது தான் உண்மை. அதுக்கப்புறமா நிறையா பேர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அப்படி இப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த மாதிரி எதுவுமே நடக்கலை. யாரும் கம்ப்ளைண்ட் கொடுக்கல அப்படிங்கிறது 3வதாக ஒரு அப்டேட்டு. அதனால் நாளைக்கு நமக்கு பெயில் கிடைக்கிறதுக்கு 90% வாய்ப்பு இருக்குது. அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா எம்டிக்கும் பல தளர்வுகள், அப்படி இல்லைன்னா முழுமையான தளர்வுகள் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த நேரத்தில் இது சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. ஏன்னா பல எதிர்பார்ப்புகளோட பல நாள் நம்ம காத்துக்கிட்டு இருக்கோம். சரி, இந்த தகவலை சொன்னாலும் மக்களுக்கு கொஞ்சம் மன நிம்மதி இருக்குமே அப்படிங்கிறதுக்காக தான் இந்த தகவலை சொல்லியிருக்கேன். சார் நண்பர்களே, அடுத்தடுத்த அப்டேட்டுகள் நிறையா வர இருக்குது. ஒருவேளை நாளைக்கு பெயில் கிடச்சிருச்சு அப்படின்னா தினம் தினம் நமக்கு அப்டேட்டு தான். ஏன்னா அவ்வளவு தகவல்கள் இருக்குது. அதனால் யாரும் பெருசாக எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டாம். ஒரு வேளை நம்ம நினச்ச மாதிரி பெயில் கிடச்சிருச்சு அப்படின்னா நான் சொன்ன மாதிரியே தினம் தினம் பல அப்டேட்டுகள் கிடைக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நிறுவனம் சார்ந்து பல தகவல்கள் நேரடியாகவே நீங்கள் அஃபிஷியலாகவே தெரிஞ்சுக்கலாம். இதுதான் இப்போதைக்கு நான் சொல்ல முடியும். முழுசாக நான் சொல்ல முடியாது. சார் நண்பர்களே, நாளைய விடியல் நமக்கான விடியலாக இருக்கட்டும் சொல்லி இறைவனை வேண்டிக்கிறோம். மீண்டும் ஒரு பயனுள்ள தகவல் உங்களை சந்திக்கிறேன். மைப்பொருள் காண்பதறிவு. வாழ்க வளமுடன்.